போகும்போது அவங்களுக்கு போறது வந்து கேத்தலிக்ஸ் மட்டும் தான் வந்து விஜய்க்கு போகும். ஏன்னா விஜய் வந்து கேத்தலிக்கு. அவங்க அம்மா, அப்பா, அவங்க குடும்பமே கேத்தலிக் குடும்பம். அதனால கேத்தலிக்ஸ் தான் போகும். புரியுதுங்களா? ஆகையினால இப்ப நான் உன்கிட்ட சொல்றேன். தேர்தல் நெருங்க நெருங்க இதே சீமான் சொல்வாரு, விஜய் வந்து தமிழன் இல்லம்பாரு. இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ. பாரு அடுத்த மீட்டிங்ல எல்லாம் அவரு தோல உரிப்பாரு. சார் இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரு ஒரு மேடையில வந்து சொல்லியிருந்தாரு, பிரபாகரன் அவர்களுடைய கூட இருக்கும்போது, நான் கராத்தே எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கும்போது, அவரு மான் ஊறுகாய் சாப்பிட சொன்னாரு. அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இது என்ன புது கதையா இருக்கு சார்? புது கதைன்னு ஏன் சொல்றீங்க? இருக்கலாம். என்ன சார்? அவர்கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. ஏன்னா, இப்ப அவர் சொன்னவர்ட்ட கேட்கவும் முடியாதுல்ல. அவர் இல்ல. அதனால இவர் சொல்றத நம்புங்க. இல்ல நம்பலைன்னா போங்க. அதுக்கு என்ன இருக்கு? ம். புது கதைன்னு எதுக்கு சொல்றீங்க? இல்ல அப்படிதான் சார் சமூக வலைதளத்திலலாம் என்ன இவரு புது புது ஏம்மா கதையா இங்க சொல்லிட்டு பாரும்மா, இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு இருக்காங்க. வந்து இந்த மாரி எல்லாம் வந்து மிருகங்களை எல்லாம் வந்து வதைக்க மாட்டாரும்மா.